Ah!
தாய் விடோட போறா என்னடா இது கல்ல வார்த்தை விட்டு விடுன்றா என்னடி ஒண்ணு அம்மா ஈச்ச அவட குணம் பண்றாரு யாருக்கிட்ட என் வீட்டு எவமா பொண்ணு உயிருக்கு உயிரா என் தங்கச்சிய ஊட்டி வளர்த்தா ஒரு கட்டி கொடுத்தேன் அறிவாதம்மா நீ நான் இருக்கிறேன்டா இது ஏன்டா இவர இது எப்படி தங்க பண்ணுங்க பண்ணுங்க நான் பெற்ற செல்வமே நான் 2 பேர் 2 பொண்ணு பிறந்தோம் ஆமா நீங்க 2 பேர் ஆமா உன் பொண்ணு தானே 8 தான் 8 தான் 2 பொண்ணு சொல்லு அதான் கொஞ்சம் பொறுத்துவாங்க நீங்க 2 எடுத்தான் என்ன கட்டி கொடுத்து அப்பா உனக்கு என்னப்பா நான் என்ன சுகத்தை கண்டேன் உனக்கு என்ன குறைன்னு ஏங்கன்னு சொல்லு நல்லா உழைப்பாளி நல்லா 3000 4000 சம்பளம் வாங்குறான் ஆமா அப்படி கட்டி கொடுத்து என்ன அவனுக்கு குறை என்ன அவனுக்கு குறை ஆம்பளை கூட கேட்கலையா தெரியாதா சொல்லு சொல்லியம்மா அப்படி யாரு உனக்கு அருமையான யூடு ஒண்ணு கொடுத்தா யூடு ஒண்ணு ஐயா என்ன அவனுக்கு வர்றேன் யூடுக்கு நம்ம என்ன அவனுக்கு குறை அவனுக்கு 2 பேர் சாக்காத எத்தனை இவனு ஒண்ணு கொடுத்தா அவனுக்கு ஒண்ணு கொடுத்தா இல்ல ஐயோ கரும்புலூர் மத்தாலக்காரன் நல்ல மத்தாலக்காரன் நல்ல உழைப்பாளி அப்புறம் என்ன சம்பளம் 3000 வாங்குறான் அவனை கட்டி கொடுத்தியே என்ன அவனுக்கு கட்டின்னு போனா என்ன பண்ணா ஒரு பொண்ணு அடிக்கு கட்டின்னு போனா ஒரு பொண்ணுக்கு என்ன சொல்லுங்க முதல் சொகம் ஆம்பளை சொகம் தான் இருக்கும் ஆம்பளை சொகம் தானே ஆமா எப்பா ஐயோ ஏமாவலே
அவனுக்கு கண்ணு லோலா ரோட்டுக்குதேப்பா கண்ணு அவன் என்ன பண்ணா தெரியுமா எப்பா நான் போன புதுல எப்படிலாம் வளர்த்து கொடுத்தோம் என்ன நீயே செய்யலாம்ப்பா சொல்லியம்மா சொல்லியம்மா அதுல புண்ணு இல்லையப்பா ஒண்ணு இல்லையா நான் வாழ்ந்த புதுல அட என்ன பத்த அப்பாடா அவன் மண்டல்னு தெரியாத தடமாடி வயசு வச்சு நக்கிறானு தள்ளு தெரியல ஐயா அவனை கட்டி கொடுத்தியே மண்டல் தெரியல ஆமா நான் என்ன சுகத்தை கண்டா என்ன பண்ணா உள்ள படுதா வெளியே படுறான் கம்மியாட்டு உள்ள படுதா வெளியே படுறான் கம்மியாட்டு அவனுக்கு போய் சுகத்தை கண்டோம் என்ன கொடுமையாக்குது நிலப்படா துள்ளா கடிக்குது கொசு கடிக்குது வெளியே வரோம் என்ன சுகத்தை கண்டா அவர் என்னதான் ஆச்சு என்ன என்ன ஒரு முடிவா வந்துக்க எப்படி வாங்கிட்டே வாயா அப்படி இல்ல ஆமா ஏன்னா எல்லாம் வயசு ஓட போயிட்டேன் ஆமா வயசு தான் மீதி ஓட போனதான் மீதி சேர்ந்து கதையாச்சு எப்பா எனக்கு ஒண்ணு செய்து போறியா என்னம்மா அந்த ஆம்பளை ஆசை வரக்கூடாது ஆம்பளை ஆசை என்ன சொல்லு வரக்கூடாது உட்காரியப்பா உட்கார்தான் சொல்லியா ஆமா உட்காரு சொல்லு நல்லா அண்ணாந்து பாருப்பா இந்த கைப்பிடி கவுத்து இப்படி எப்பா வேலைப்படி கவுத்த சுருக்கு மாட்டிக்கல நான் ஒண்ணும் உட்கார ஐயோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறக்கிடுவா ஸ்டாப் எப்பா ஆம்பளை ஆசை தேவையில்லை அவன்கிட்ட வாயிலாப்பழ இல்ல எனக்கு இதுக்கு அளவு எடுத்து ஒரு அரை மணி எடுத்து அருணையும் பதிகை வளர் அருணாச்சலரீசா 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 பௌர்ணமியில் மக்கள்
மகத்துவத்தாய் மலைவளம் வந்து மனதுருக்கி நின்றே உன் மகத்துவத்தாய் மலைவளம் வந்து மனதுருக்கி நின்றே மதம் ஒரு பௌர்ணமியில் மக்கள் கூட்டம் கண்டே மக்கள் கூட்டம் கண்டே மகத்துவத்தால் எங்க போயிருக்கான் தெரியல. தம்பி என்னோட வாய் பெருத்து உடம்பு கட்ட பிரிச்சு விடுமா? ஆமா, நான் என்னன்னு தெரியாது. நான் இல்லாது தெரியுமா? ஓ, இங்க வந்து முத என்கிட்ட வேலை கத்துக்கிட்டு அப்புறம் ஆம்பளையாட்டே போகணும். என்கிட்ட கத்துக்கினாதான் அப்படியே வந்து ஆள் நாள் ஏன்னு கேளு. வேலை கத்து கொடுக்கறதுல தேர்ச்சி பெற்றான். ஏன்னா பொண்டாட்டி இருக்கு, சின்னம்மா மேல வச்சு நிக்கிறானு, அதுல தேர்ச்சி ஆகணும். ஆமா, அந்த வேலையை கத்து கொடுக்கறது நான் வச்சுக்கிறேன். போடா போடி தோசுக்காது போடி கத்துக்கணும். வாங்கம்மா வாங்க வணக்கம். வாங்கண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம். வந்து வேலை கத்துக்கணும். என்னண்ணா நீ பாத்தீங்கன்னா அவனே பேசுறது ஆளை கட்டா வணக்கம் போடுறது. ஆமாண்டா பெண்ணா. ஓ, நீங்க ஆம்பளைனா மரியாதை கொடுக்கணுமா? ஏன் என்ன ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்தா என்ன ஆகணும் எங்களுக்கு தெரியும். என்ன அதுலதான் எச்சரிக்கையா இருக்குது. நாங்க என்ன இப்ப ஒண்ணும் இல்ல. நீ ஆம்பளை, உனக்கு சவால் மரியாதை. வாங்க, உக்காருங்க, தண்ணி சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்க. அவ்வளவு அன்பா கூப்பிட்டு உக்கார வச்சா
நீ வருவ பக்கத்துல உக்காருவ உக்காந்து அப்படி சீண்டுவ அப்புறம் புள்ளை கொடுத்துட்டு நீ போயிடுவ ஏமாந்தா என்ன நடக்கும் புள்ளை கொடுத்துட்டு நீ போயிடுவ அப்புறம் நாங்க உங்களை தேடி நான் தெரியணும் என் கிட்ட நெருங்கும் போது ஏட்டையை தொடப்பு கட்டணும்னா நீ வர முடியுமா தொடப்பு கட்டி எடுத்து நீ அடிக்கிறது ஆமா நீ தொடப்பு கட்டியால அடிக்கிறது ஆமாண்டா அப்படியே சின்ன மாமியால புள்ள கொடுத்த பையன் போடா ஏய் நீ கட்டியால அடிச்சு வச்சுக்க அப்ப நாங்க என்ன பண்ணுறது தெரியுமா ஏதால அடிப்பேன் கோட்டையால அடிப்பேன் அதான் ஒரு கொட்டை இல்லையே ஏன் ஒட்டு போடலா ஒன்னே போதும் அதை வச்சு போ பண்ண முடியாது விளையாடி போச்சுல போடா வாங்க அம்மா வணக்கம் வணக்கம் வணக்கம்மா வணக்கம்மா இது எப்பேற்பட்ட சபை இதா இது என்ன போல மகாலட்சுமி போல சபை கந்துரு ஏ காளி முட்டை கந்துரு இல்லடா நீ மகாலட்சுமி அழகு இல்லாதீங்க அந்தஸ்து இல்லாதீங்க அழகு இல்லாதீங்க உடகு இல்லாதீங்க இது மகாலட்சுமி மகாலட்சுமி நீ எதெல்லாம் கண்ணு ஐயா அந்த அம்மா பாரதி அம்மா அழகா பூ வச்சுக்கிறாங்க ஆமா எல்லாம் அழகா சடை பண்ணி தொங்க விட்டு பூ வச்சுக்கிறாங்க எல்லாம் ஒரு குங்குமம் வச்சுக்கிறாங்க ஆமா எல்லாம் பொட்டு வச்சுக்கிறாங்க சரி இதெல்லாம் கோத்துக்கிறாங்க ஆமா ரெண்டு கந்துல ஏன் தலைச்சி பூ வைக்க மாட்டியா கொண்ட மேல பூ ஐயா ஐயா போன் நம்பர் இருந்தா என்கிட்ட குடுத்துட்டு போ எதுக்கு இனிமே பூ வாங்கி நான் கொண்ட மேல வைக்கிறேன் ஏன் பூ பத்தி இவன் பேசுறான் சத்தியமா தபார் இன்னைக்கு இன்னும் சாமி சொன்னாங்களே அந்த சாமி சாட்சியா இது வரைக்கும் உன் பொண்டாட்டிக்கு ஒரு மழை பூ வாங்கி கொடுத்துக்கியா என் பொண்டாட்டி இப்ப கேட்டு என்ன காகான்னு பூந்தோட்டமே வச்சுக்கிறேன் நீ ஆமா நீ பொண்டாட்டிக்கு ஆமா காகான்னு பூந்தோட்டம் வச்சுக்கிறேன் ஆனா பூ வைக்க மாட்டான் தலை 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 குழி சட்டி எடுத்து போட்டு ஓட்டச்சு தலை மேல ஒரு மயில கொட்டிச்சு அப்படியே அவன் பூ என்ன கேக்குறான் ஒண்ணு கேட்க மாட்டாங்க ஓடி போகும்போது இந்த நேரத்துக்கு வாங்கி கொடுக்குறோம் போட்டாட்டுக்கு பூ எப்பேற்பட்ட சபை மகாலட்சுமி போன்ற சபை மகாலட்சுமி போன்ற சபை ஆமா 4 வண்ணத்தால் அமைந்த சபை மாதா பிதா குரு தெய்வம் பிதா குரு தெய்வம் அனைவருக்கும் என் சிறந்தாண்ட வணக்கம் ஏய் எம்மா 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 நான் வந்தனே யாரு எந்த ஊரு எந்த நாட்டுக்கு அரசு பேர் என்ன தெரியுமா அதான் எம்மா ஆளை பார்த்தா புதுசா இருக்கிறேன் திடீர்னு ஓடியாங்க திடீர்னு வந்த எனக்கு திடீர்னு பேசுறேன் ஆமா அதான் ஒண்ணும் புரியாது நானும் லோன் பண்றேன் அம்மா என்ன ஊரு தெரியல ஒண்ணு இல்லையே எனக்கு தெரியும் எனக்கு தெரியாத ஆளாக்குது உனக்கு தான் பூதாரா இருக்கும் உனக்கு தெரியாது எம்மா சொல்லுண்ணா அது கிடைக்கும் யார் எந்த ஊர் உன் பேர் பேசுறான் பாரு
அம்மா என் விளக்கம் புரிந்திருக்கிறதா? விளக்கமா விவரமா புரிந்து விட்டது. நான் தான் இந்திராணி 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 என்று தெரியும். என் மன்னவர் யார் தெரியுமா? தேவன் மனைவி, தேவருக்கெல்லாம் அதிபதி, தேவருக்கெல்லாம் அதிபதி, தேவர் அதிபதி தேவகோமான், தேவகோமான் இந்திரா. அவருக்கு மனைவியாக விளங்கக்கூடிய நான் தான் இந்திராணி. இந்திராணி என்னடா ஏமா என்ன ஒண்ணுலமா பெரிய பெரிய ராணிடா இந்திராணி. ஆமாண்டா. ஏமா நான் வந்தனே, எனக்கு மகள் இருக்குது. யார் தெரியுமா? அவள் தான் தேவயானை 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 தேவயானை. ஓ அண்ணன் ஒரு மாலை இட்டு நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு மகள் இருக்கு. பொன் குழந்தை இருக்கு. ஆமாண்டா. பொண்ணு இருக்கு. அவளுக்கு கல்யாணம் ஆகிவிட்டது. கல்யாணம் ஆயிடுச்சா? யாருக்கு தெரியுமா? கைலாய வாசன். ஆமா. அவரின் மகன் முருகன். முருகன். அவருக்கு முருக பெருமாள். முருக பெருமாள் அவருக்கு கல்யாணம் செய்திருந்தா மருமகனை சம்பாதிச்சுட்டேன். முருக பெருமாள் உனக்கு மருமகன். அப்பா கைய வைக்காத என்னதான் பண்ண பாப்பா அப்படியே மிரமா அங்க இருப்பாப்போ உங்க அக்கா உங்க தங்கச்சி எல்லாம் அங்கதான் மாமா தங்கறான் வீட்டுல இருக்காங்களா? இருக்குதாரா? பட்டையை கழிப்பிடுவாரு. ஆமா போனா பட்டையை கழிப்பி வரும். பிறந்த இடமோ பெரிய இடமா? பெரிய இடமா? பொண்ணு கொடுத்த இடம் பெரிய இடமா? எல்லாம் பெரிய பெரிய இடம் தான். மருமகனை சம்பாதிச்சுட்டாங்க. என்ன உனக்கு கத்துனாய அப்பா மருமகன்? ஆமா. வீட்டுக்கு வராரா? வராரு. கவனிக்கிறியா? நல்லா கவனிக்க. மருமகன் தானே அம்மா கோயில் கேள்றா. ஒரு பொண்ணு கொடுத்து என்னடா ஒரு இடத்துல ஒரு பொண்ணு கொடுத்தா மருமகனுக்கு கவனிச்சாதான் மவளம் கண் கலங்காத வச்சிருப்பான். அதான் நீ கண்ணு அதான் நானும் சொல்றேன். தெரியாது. அதே போலதான் நானும் வச்சிருக்கேன். இல்லடா எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா. எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா. பொண்ணை கட்டி கொடுத்தா. பொண்ணை கட்டி கொடுத்தா அன்னைக்கு தினம் என் மாவன் வரல. என் மருமா மட்டும் வந்தாரு என் வீட்டுக்கு. ஓஹோ. ஆமா அவருக்கு ஒரு வேலையாட்டுக்கு தான் அந்த பக்கம் வந்தாரு. மாமியா விட்டு பாத்துட்டு போவோம் அப்படின்னு ஓடி வந்தாரு. வந்த உடனே தம்பி மருமா அம்மா தூரத்துல வந்தாரு பாரு. பார்த்த உடனே காலம் ரொம்ப நாளா வராங்க. மருமா வராங்க எங்க வீட்டுக்கு. அதை செய்யலாமா இதை செய்யலாமா கோழி அடிக்கலாமா அப்படின்னு போடுது. இது போடும். அவளை அடிச்சு போட்டியா? அவரை தனியா வந்துக்கிறாரு. அவரை மருமகனை சாப்பாடு நாங்க கவனிக்கணும் அப்படின்னு தம்பி நாட்டு கோழி அடிச்சேன். நாட்டு கோழி அடிச்சு சாப்பாடு எல்லாம் கரெக்டா செய்து வச்சுட்டு மருமகனை கூப்பிட்டு கைக்கு தண்ணி கொடுத்தேன். தண்ணிக்கு போய் கை கட்டிட்டு வந்தாரு. வந்து உக்காரு மருமகன் உக்காந்தாரு. உக்காந்த உடனே இலையை குனிஞ்சு வச்சேன். இலையில சோறு தானே வச்ச? தம்பி அந்த கதையை கேரளாட்ட தம்பி அதை போல ஆயிடுச்சு. தம்பி சொல்றது கைதா சோறு தண்ணி வச்சேன், கறியை போட்டேன்.
என்ன செய்கிறா எல்லாம் வச்சுட்டான். இந்த பாரு இலையும் மறைச்சு ஒரு கைய வைக்கல போட்டு மருமகனை சாப்பிடுன்றான். அத்தை மூடுனாரு சாப்பிடு மருமகன அப்படின்ற அத்தை மூடுனாரு. திரும்பி பார்த்தா தெரு வாசப்படி கதவு திறந்து. ஓ கண்ணாடி வந்துருவான் மருமகன். ஓ கூசப்படுறாப்புக்கு மருமகன் தெரு வாசப்படி கதவு திறந்துருக்குது. ஓடனா தெரு வாசப்படி கதவு மூடிட்டு வந்து மருமகன சாப்பிடு மருமகன அப்படின்னு அத்தை மூடுனாரு. அப்புறமும் சொல்றாரு. பக்கத்து பார்த்தா ஜன்னல் திறந்துருக்கு. ஓ இது கூசப்படுறாப்புக்கு ஜன்னல் திறந்துருக்கு. அவளை ஜன்னல மூடிட்டான். மூடிட்டு வந்து தம்பி மருமகனை சாப்பிடுன்றான். அத்தை மூடுனாரு. திரும்பி பார்த்தா நான் எப்போ கூட்டு உட்கார வச்சு இலைய வச்சனும் அப்பயே என் முந்தானி கீழே விழுந்துட்டு இருக்குது. இது வரைக்கும் நான் இதை கவனிக்கல. மருமகனுக்கு சாப்பாடு போற அவளுக்கு நான் இருக்கிறேன். அம்மா நேரம் இதுதான் பாத்துருந்தா பொழுது ஏன் மருமாவா அத்தை மூடு இதுதான் சொன்ன அவளுக்கு அப்படின்னு அப்புறம் வளைச்சு இறுக்கி கட்டிக்கின்னு அப்புறம் வயிறார சாப்பாடு போட்டு அப்புறம் அனுப்புற மாதிரி அதை போனா உன் கதையெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ஏமா உன் கதையெல்லாம் பேசவே இல்ல. சரி வந்தனே இன்னைக்குதான் அடக்க தொழில் கிடையாது. ஓ அசுராதி தொல்லையிலும் கிடையாது. ஏன்னா அசுராதி வந்தா வரானுங்க அடிக்கலானுங்க போறானுங்க. ஏமா அவுட்டு போட்டு அடிக்கிறானு. ஆமா தாங்க முடியல. என்ன இந்த எதுவும் இல்ல. நான் என் வீட்டுக்காரன் இருக்கணும். ஆமா என் மன்னர் வந்தா எந்த நேரத்துக்கு என் மனைவி இந்திராணி சொன்ன ஏன் இவ்வளவு நேரம்? மகா பிரபு யாரு? நீதான் போட ஏன்னா அரண்மனை மந்திரி நீங்க. ஆமா அரசாங்கத்துல வேலை செய்யணும். அந்த புறத்துல வேலை செய்யக்கூடிய தாதி அரண்மனை தாதி. எவ்வளவு ஒரு அடக்க ஆச்சாரம். அந்த பொட்டை பத்தடா மகாலட்சுமி மாதிரி போட்டு வச்சிருக்குது. எவ்வளவு ஒரு லட்சணமா இருக்கு பத்தடா. ஐயா மகா பிரபு. சரி சரி இந்திராணி வந்து விடுதா? இந்திராணி சுகச்சம் வருமா? தங்கள் திருவாடிக்கு மகாராஜா இந்திராணி சொல்லுங்க. நீ மங்கை மகாராஜியாய் வாழ்வாய்.
என்னுடைய இயல்பான பாதத்தை பணிந்தபடினால் என்னென்றைக்கும் தீர்க்காயிலோடு சுகட்சேமமாக வாழக்கடவுள். அப்படியே ஆகட்டும் சுவாமி. ஒரு கேள்வி கேட்கலாமா? தடை என்பது கிடையாது. எங்கிட்ட கேட்கறதுக்கு என்ன தடை? ஏழ்மலை நானும் கேட்கலாம். ஒரு சந்தேகத்தை எப்படி கேட்கலான்னு கேட்டா அது போய் இவங்கிட்ட கேட்பியா? என்ன கம்யூனிட்டி என்ன பண்றாமா? என்னடா என்னங்க நீங்க வாஜாவே வாழாமலி என்ன மண்டா வாழுமே படி குடுமே இந்திராணி வர வேண்டும் என்று அழைத்த காரணம் சொல்லுங்க. என்ன காரணம் தெரியுமா? ஆமாங்க. இதுநாள் வரையிலே அசுராதிகள் தொல்லை. ஆமாங்க. தேவலோகத்தில் இதுவரைக்கும் நிம்மதியா இருந்ததே கிடையாது. ஒரு நாளும் நிம்மதியாக இல்லை. ஆனா அசுராதிகள் எல்லாம் எப்பொழுது முருகப்பெருமான் உற்பத்தமானாரோ அதோட அத்து விட்டது. முருகன் நமக்கு மருகனாகி இனிமே நமக்கு பயமே கிடையாது. அதனால் சிம்மாசனத்திலே அமர்வோம். யார் வருவார் என்று பார்க்கலாம். அப்படியே வந்திருந்தோம். அது எங்க அம்மனா அத்தான் இல்லை. அப்ப இல்லை சனிமன் இதை